ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது அல்லவா? கண்முன்னே இருந்தது காணாமல் போனது அல்லவா? இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது. உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது. எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது. ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே. நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு. இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே, அதிருப்தியும் அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக்கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையேல் நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே. எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது. எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்து பார். அதை நீ திருத்திக்கொள். வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை. உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே. பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே. ஏனென்றால் அப்படித்தான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பின் மகத்துவமே அதுதான். ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே. நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது. இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது. உன் கைக்கும் அது கிடைக்காது. சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும். முயற்சி செய்து பார், நிச்சயம் கிடைக்கும். முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு. நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை நாம் கடந்தால்தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும். மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும். அதை உனக்குள்ளே நீ வளர்த்துக்கொள். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன். நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா. அந்த கடமையிலிருந்து நீ பின்வாங்காதே. ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள். உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும். அதை யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே. அதிலிருந்து உன் கர்மாக்கள் கழிய போகின்றது. வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய். அதை முதலில் நீ நம்ப வேண்டும். அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும். நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை, நம்பிக்கை, பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும். ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள். எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன், அது என் கைக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ முறை அது என் கை நழுவி போய்விட்டது. என் கண் முன்னே கைக்கு எட்டு தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய். இனி அது நடக்காது. இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம், உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது. உன் கைக்கு எட்டப்போகிறது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது. உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது. ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளையெல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்து எறிந்து விட்டேன், தகர்த்தெறிந்து விட்டேன். நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு. உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன். நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய். உனக்கானதை நான் எடுத்து வைத்து விட்டேன். அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து விட்டேன். சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள். இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய். என்னுடைய துணை உனக்கு உண்டு.
அதை நீ மறந்து விடாதே. நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்கப் போகிறது. நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா? இதுதான் தெய்வீக ரகசியம். இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும். பெரும்பாலும் நம் மன சோர்வு அடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றோம் இல்லையா? அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம். கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோயிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம். அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள். மனம் சோர்வடையும் போது, கலக்கமாக இருக்கும்போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள். உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளுங்கள். கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும். இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசியையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது. கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்துவிட்டால், உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால், உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வர வைக்கின்றார். தீபாராதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும் போதோ உனக்கே தெரியாமல், உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம். உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார். உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும், உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும். உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம். நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும். இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மலை மலையாக வரும். ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறி தான் அது. கவலைப்படாதீர்கள். கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம். எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ, உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள். நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும். உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும். தெய்வீக தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே. அனைத்தும் மாறப்போகின்றது. நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும். அவசரப்படாதே. நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே. அதற்குத்தான் நான் இருக்கின்றேனே. உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய். முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும். உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும். இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது. துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழ பழகி கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும். மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்.
அது தவறு. எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. எல்லாம் கலந்துதான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையும். அந்த உண்மையை நீ புரிந்து கொள். அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும். எட்டி இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும். நிலாவும் அப்படித்தான். தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம். உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள். அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம். அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும். அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும். அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு. அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும். அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக்கொள்ளாதே. நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன. யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே. உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும். நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். அது கண்டிப்பாகவே நடக்கும். உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்க போகின்றது. நிச்சயம் அது நடக்கும். இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய். உன்னை உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு துணை இருப்பேன். என் வார்த்தைகளை நீ நம்பினால், அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் என்று நீ நம்பினால், கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய். நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய், காது குளிர நீ கேட்பாய். உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்கே நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு. உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது. அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன். நான் உனக்காக அவதரித்தவன். அனைத்தும் மாறப்போகிறது. எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு. எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றி காமிக்கின்றேன். எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன். எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ தைரியமாக இரு. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகுமதிகளை தருகிறேன். சந்திரனுக்கு அடைக்கலம் தந்தவர்தான் நம்முடைய சிவன். இந்து மதத்தின் மிக முக்கியமான கடவுள்களில் ஒருவர் சிவபெருமான். பொதுவாக சிவபெருமான் மிகவும் கோபப்படக்கூடிய கடவுள் என்று அனைவராலும் கூறப்படுபவர். ஆனால் உண்மையில் அவர் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் ருத்ரமூர்த்தி. தன் பக்தர்களுக்கு எப்போதுமே அவர் சாந்த மூர்த்திதான். தன்னை முழுமையாக நம்பும் பக்தர்களுக்கு சிவபெருமான் அவர்கள் வேண்டும் வரங்களை வழங்கக்கூடியவராவார். பொதுவாக மற்ற கடவுள்களிடமிருந்து சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த வித்தியாசமானவர். அதை நீங்கள் அவரின் உருவத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். மற்ற கடவுள்கள் ஆபரணங்களில் ஜொலிக்க, சிவபெருமானோ வெறும் தோல் ஆடையை உடுத்திக்கொண்டு கையில் திருச்சூலத்துடன் காட்சியளிக்கிறார். அவர் அணிந்துள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தமும் கதையும் உள்ளது. அந்த வகையில் அவர் தலையில் பிறை வடிவில் நிலா இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. சிவபெருமானுக்கு சந்திரசேகர் என்ற ஒரு பெயர் உள்ளது. அதற்கு காரணமே அவர் தலையில் இருக்கும் பிறைதான். சந்திரன் என்றால் நிலா என்று பொருள். சேகர் என்பதற்கு உச்சம் என்பது பொருள். உச்சத்தில் நிலவை கொண்டவனே என்பதன் அர்த்தம்தான் சந்திரசேகர் என்பதாகும். ஆனால் சிவபெருமான் ஏன் தலையில் நிலவை வைத்திருக்க வேண்டும்? அந்த காரணத்தை, அதன் பின் இருக்கும் கதையையும் இந்த பதிவில் நாம் இங்கே காணலாம்.
சிவபுராண குறிப்புகளின்படி பிரம்மாவின் மகனான தக்ஷ பிரஜாபதி 27 நட்சத்திரங்களை தன் மகளாக கொண்டிருந்தார். அவரின் அனைத்து மகள்களும் சந்திரனுக்கு மணம் முடித்து வைக்கப்பட்டனர். 27 மனைவிகள் இருந்தாலும் ரோஹிணி மீது மட்டும் அதீத ஈர்ப்பு கொண்டிருந்தார். எனவே இதனால் மற்ற மனைவிகள் அவரின் மீது அதிக பொறாமை கொண்டனர். தட்சனின் மகள்களான 27 பெண்களை சந்திரன் திருமணம் செய்தான். திருமணத்தின் போது அனைத்து பெண்களிடமும் சமமாக அன்பு செலுத்துவேன் என்று உறுதியளித்த சந்திரன் ரோஹிணியிடம் மட்டுமே அதிக அன்பும் பாசமும் கொண்டிருந்தான். இதனால் மற்ற பெண்கள் அனைவரும் கலங்கி நின்றனர். இது பற்றி அறிந்த தட்சன் கோபத்தில் சந்திரனின் அழகு தேய்ந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்தான். பிரஜாபதியின் சாபத்தால் சந்திரன் கடலுக்குள் தஞ்சம் புகுந்தார். நிலவு இல்லாததால் இயற்கையின் சமநிலை சீர்குலைந்து இயற்கையை சார்ந்திருந்த அனைத்து உயிரினங்களும் இதனால் பாதிப்படைந்தனர். எனவே தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டினார். தன்னிடம் இருந்த பாதி ஒளியை வைத்துக்கொண்டு நிலா சிவபெருமானின் தலையிலே தஞ்சமடைந்தார். இதையடுத்து சந்திரனுக்கு தனது தலையில் அடைக்கலம் கொடுத்தார் என்ற சிவபெருமான் அவர் தன் தலையில் சந்திரனை சூடியதும் சந்திரன் வளரத் தொடங்கினான். இப்படிதான் தேய்பிறை வளர்ப்பிறை என்று உருவானது. சிவபெருமான் பாதி ஒளி பொருந்திய நிலவை தலையில் அணிந்து கொண்ட பிறகு தன் சக்தி மூலம் அடுத்த 15 நாட்களுக்கு நிலவின் ஒளியை அதிகரிப்பதில் வெற்றி கண்டார். அடுத்த 15 நாட்களில் நிலா மீண்டும் தேயத் தொடங்கியது. அதுதான் அமாவாசை பௌர்ணமி. சிவபெருமான் மகாகால் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு அர்த்தம் காலங்களை கடந்தவர் என்பதாகும். நிலா தேய்வதும் வளர்வதும் சிவபெருமானாலேயே கட்டுப்படுத்தப்படுகிறது. அதற்கு காரணம் சிவபெருமான் தான். நேரத்தை கட்டுப்படுத்துபவராவார். பலமுறை மக்களை காப்பாற்றிய சிவபெருமான் உயிரினங்களை காப்பாற்ற மேற்கொண்டும் என்ன வேண்டுமென்றாலும் செய்வார். சந்திரனை சிவபெருமான் தனது திருமுடியில் அமர்த்தியது ஒரு சோமவார தினத்தில்தான். 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சோமவாரம் பூஜை செய்யும் கணவன் மனைவிக்கு முக்தி கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று சந்திரன் ஈஸ்வரனை வேண்டிக் கொண்டான். அவனது விருப்பத்தை சிவபெருமான் நிறைவேற்றினார். ஆம், நாம் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் சோமவார விரதத்தை கடைபிடித்தால் இறைவனின் திருப்பாதத்தை அடையலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வேண்டுபவர்களும் நிறையவே இருக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் இறைவன் ஒருவன்தான். முன்பொரு காலத்தில் குரு நாட்டுக்கு தலைவனாக ஒரு அரசன் இருந்தான். அவன் காட்டில் ஒரு வில்வ மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த வசிஷ்ட முனிவரை பார்த்தான். அவரை வணங்கி வலம் வந்தான். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தான். கை குவித்து அவரிடம் பேசினான். முனிராஜரே, இந்த காட்டில் எத்தனையோ முனிவர்களை இதற்கு முன் சந்தித்து உள்ளேன். ஆசியும் பெற்றுள்ளேன். ஆனால் இதுவரை காணாத ஒரு நிம்மதியை உங்களை கண்டதும் நான் அடைந்தேன். என் மனம் ராஜயோகம் இல்லற வாழ்க்கை போன்றவற்றில் சிக்கி கிடக்கிறது. எத்தனை முறை முயற்சி செய்தும் இறைவனின் மீது பூரணமாக என்னை ஒப்படைக்க முடியவில்லை. உங்களை பார்க்கையிலே நீங்கள் ஒப்பற்ற இறையாளர் என தெரிகிறது எனக்கு. இல்லற வாழ்வில் கட்டுண்டவர்களுக்கு பூரணமான இறை சிந்தனை அடைய ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார். வசிஷ்டரோ புன்னகையுடன் அரசனை நோக்கி, அரசனே, இல்லற வாழ்வு நீங்க வேண்டுமென்றால் பசு பாவங்களை விலக்கி அருள்பவரும் காலகாலமாகும் மகாருத்ரமாகிய பசுபதியை நாள்தோறும் வழிபட வேண்டும். தினமும் நீ சிவரட்சனை செய்ய வேண்டும். இதனால் மட்டுமே பாசம் அழியும். வேறு ஒரு செயலும் அதனை அழிக்க இயலாது. அரச போகத்தை விட்டுவிட்டு இங்கு வந்து சிவபூஜை செய்ய நிச்சயம் முக்தி கிடைக்கும் என்றார். சிவனை அர்ச்சிப்பதன் மூலம் நீர்க்குமிழி போலவும் காணல் நீர் போலவும் காணந்தோறும் மாறிக்கொண்டிருக்கும் இல்லறமாகிய துக்க பொருள்களை சுகம் என்று எண்ணி மாயையில் சிக்கி கலங்க வேண்டாம். சிற்றின்பங்களில் மனதை அலைப்பாய விட வேண்டாம். அதை தோற்றுவிப்பனும் சிவனே. எனவே எதன் மீதும் பெரும் ஆசை வைக்காமல் சிவபூஜை ஒன்றையே செய்து வா. சிவன் பேரானந்தத்தை அளிப்பவனும் ஆனந்தமனாகிய பரமசிவனே அவனே ஆவார்.
அரசன் குழப்பம் நீங்கியவனாக முனிவரை பார்த்து, சிவனின் இருவகை நடனம் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று பவ்யமாக கேட்க, வசிஷ்டரும் இவ்வாறு அந்த கதையை சொன்னார். இறைவன் இருவகையாக நடனமாடுகிறார். ஒன்று ஞான நடனம். இந்த ஞான நடனம் அருள் சக்தியானது உயிரை சிவத்தோடு இணைக்கும் போது உயிர் பேரானந்த நடனம் புரிகிறது. மற்றது ஊன நடனம். இது பிறப்பில் உழன்று நிற்கும் நிலை, இறைவனை சார்ந்து நிற்கும் முக்தி. இந்த நிலை ஞான நடனமாக. இவ்விரண்டிற்கும் இடையில்தான் உயிர் உள்ளது என்று விளக்கி சொல்லவும் ஐயம் தெளிவடைந்த அரசன் அவரை வணங்கிச் சென்றான். ஊன நடனம் ஒரு பால் ஒரு பாலா, ஞான நடனம்தான் நடுவே நாடு. இப்படி திருவருட்பாவில் ஒரு பாடல் வரிகள். ஊன மற்றும் ஞான விஷயங்களில் நடுவே எதையாவது ஒன்றை பற்றி நிற்கும் இயல்பை உடையது ஆன்மா. அதாவது ஆன்மாவின் இயல்பு என்னவென்றால் அது எதை சார்ந்து இருக்கிறதோ அது போல் அல்லது அதாகவே ஆகிவிடும். ஆன்மா முன்பு செய்த தவ பயனால் இதுவரை உள்ளிருந்து இறையின் இருத்தல், பின்னர் ஒரு கட்டத்தில் குருவாக வெளியில் தோன்றுவர். குரு தன் சிஷ்யனாகிய சீவன் அறிய வேண்டியதை அவன் அறிவில் பொருத்தி அறிவிப்பார். குருவின் உபதேசத்தால் ஆன்மா சிவனின் திருவடியையே சேரும். இதுதான் பொருள். சிவனின் ஊன நடனம் பாச ஞானத்தையும், ஞான நடனம் பதி ஞானத்தையும் ஆன்மாக்களுக்கு கொடுக்கிறது. பதி ஞானத்தையும் பாச ஞானத்தையும் ஒரே சமயத்தில் ஒன்றாக பெற முடியாது. காரணம், பந்த பாச சேற்றில் சிக்கியிருக்கும் மனித மனம் ஞானத்தை அத்தனை எளிதில் அடைந்து விடாது. அதையே பற்றி இருக்கும். ஆன்மா அதை விட்டால்தான் பதிஞானம் கிடைக்கும். சிவமறைப்பொருள் இத்தகைய பதிக்கும் பாசத்துக்கும் இடைநடுவிலே சிக்கியுள்ள ஆன்மாவை தூய்மைப்படுத்தி பக்க சார்பின்றி நடுவு நிலையில் நிலைக்கச் செய்து பொய்யான பாச பொருளை மாயை என்பதை விளக்கி காட்டும். பாசம் என்பது ஆணவம், கர்மம், மாயை என்ற 3 பொருளாகும். இதில் ஆணவத்துக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளையே கர்மம். இந்த கர்மம் இரு வினையாகச் செயல்படும். அதாவது நல்ல செயல்களுக்கு தீய செயல்களுக்கும் சேர்ந்த கர்மா பலன்கள் உதயமாகும். இதன் மூலம் காரணம் என்னவென்றால் அறியவும் அறியாமை ஆகிய இரண்டும் தான். இந்த இரண்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். நாணயத்தின் பக்கங்களை திருப்பினால் நாணயம் அழிந்து விடுமா என்ன? அது போலத்தான் நிறைந்த அறிவின் மூலம் செய்யும் நற்செயல்களால் கர்மம் அகன்று விடாது. நன்மையை செய், தீமை தானாகவே நீங்கிவிடும் என்பதுதான் மெய்யுணர்வு. நல்ல செயல்களால் புண்ணியமும் தீய செயல்களால் பாவமும் உண்டாகின்றன. இந்த தீய செயல்கள் புரிகின்ற போது நம்முடைய மனமானது மேலும் மேலும் மாயையில் சிக்கி உண்மை நிலையை அறியாமல் பிறவிகளை எடுத்து கொண்டே இருக்கும். மனதை கெடுக்கும். தீய உணர்ச்சிகளை நீக்கி சுத்தம் செய்தலே அறமாகும். ஒருவன் தன் மனதில் இரு வினையாகிய குற்றம் மாசு எதுவும் இல்லாதவனாக இருப்பதே அறம். மன தூய்மை இல்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் வெறும் ஆறாத தன்மையுடையது. இத்தகைய உண்மையான அறம் சார்ந்த நற்செயல்கள் அடுத்தடுத்த உயர்வான தேடல்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் புண்ணியம் செய்தாலும் சரி, பாவம் செய்தாலும் சரி, அதன் கர்ம பலன்கள் ஆன்மாவில் படிந்திருக்கும். எத்தனை பிறவி எடுத்தாலும் அது தீப்பந்தமாக தொடர்ந்துவிடும். அதை களைந்து எரிந்து மற்றற்ற செயல்களில் உன்னில் இருக்கும் சிவனை அறிந்து ஆன்மா விடுதலை அடைவதே சிவதத்துவத்தின் சாரம். நல்வினை தீவினை ஆகிய இரண்டிலும் பற்று அற்று இருந்தால் மட்டுமே இந்த இருவினையால் ஏற்படும் கர்மா அழியும். அப்போது இறைவனின் அருள் சக்தி ஆன்மாவின் மீது பதியும். இதுவே சக்தி பாதம் என்கிறது சைவ மரபு. சக்தி நிபாதம் பெறுவதற்காக இரு வினையை இறைவனிடமே ஒப்படைத்து விட வேண்டும். அப்போதுதான் பதிஞானத்தை நம்மால் அடைய முடியும். சக்தி வடிவு சகல ஆனந்தமும் ஒத்த ஆனந்தம் உமையவள் மேனியாம். சக்தி வடிவு சகலத்து எழுந்து ஞாயிரண்டு ஒத்த ஆனந்தம் ஒரு நடமாமே. இன்புற்று நிலை எல்லாவற்றிலும் சக்தியின் கலப்பு உள்ளது. சீவர்களின் ஆனந்தம் அடைய தோன்றும் சகல வடிவமும் சக்தியின் வடிவமேயாகும். சிவனது அறிவில் சத்தாக சித்தாகவும் ஆனந்தமாகவும் நிறைபெற்ற ஆனந்தமே உமையாலையின் திருமேனியாகும். சக்தியினது வடிவு சீவர்களிடமிருந்து விளங்கி சிவனும் கலப்பதில் உண்டாகும் ஆனந்தமே ஒரு நடனமாகும். சிவன் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் உள்ளது. சிவன் சிவத்தை விரும்பி அதில்
திளைப்பதில் சிவனும் சத்தமாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் ஆகிறது. சிவன் முற்றிலும் சத்து சித்து ஆனந்தம் ஆகிவிடில் சிவனே சிவனுக்கு சக்தியாகிவிடும். அப்போது இரண்டும் ஒத்த நிலை அமைகிறது. சிவனும் சீவனும் ஒத்த நிலையில் விளையும் ஆனந்தமே அற்புத நடனமாகும். அனுதினமும் நொடிதோறும் சுவாசமே சிவனாக இருக்கும் நிலைதான் உண்மையான ஆன்மீக நிலை. ஓம் நமச்சிவாய என்ற நாமம் இயல்பாகவே உன்னுள் உரைத்திருக்க வேண்டும். நமச்சிவாய என்ற நாமத்தின் விரிவாக்கம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நமச்சிவாயத்தில் ந என்ற எழுத்தின் பொருள் அங்கி எனப்படும் நெருப்பு. ம என்பதன் பொருள் மிதிக்கப்படும் முயல்கள். சி என்பதன் பொருள் துடு. வா என்பதன் பொருள் வீக வீசுகரம். ய என்பதன் பொருள் அபயகரம். நமச்சிவாய என்பதின் பொருளே இதன் அர்த்தமாகும். உலக வாழ்க்கையில் வாழும் மனிதர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே விலகி இறைவனை உணர வேண்டும். அதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும். மனதில் ஒலிக்கும் ஓம் என்ற பிரணவ ஓசையை உணர்ந்து அதனை சிவத்தின் திருநடன ஒளியாக உணர்ந்து அதனுடன் ஒன்றியிருக்க வேண்டும். சிவனையும் அவன் அருளையும் மட்டுமே நினைத்திருக்க ஆன்மா வயப்படும். வேற்று எண்ணங்கள் உலக மாயைகள் நீங்கி இறைவனை மட்டுமே எண்ணும்போது இறை உணர்வு இயல்பாகவே நமக்குள் உறைந்துவிடும். நம் இயல்பிலேயே சிவனை அடையும் கருவிகளில் நமக்கு இருக்கிறது. அக்கருவிகளை கொண்டு முயற்சி செய்தால் இறை தானாகவே வழிகாட்டும். சிவனை அறிதலே வாழ்வின் ஒட்டுமொத்த தேடலின் பயன். அவனை உணர்தலே இன்பம். சிவத்துக்குரிய எல்லைகளை வார்த்தைகளால் விளக்கிச் சொல்ல இயலாது. ஆன்மாவால் சொற்களால் புரிந்து கொள்ள முடியாது. சிவதாண்டங்கள் எத்தனை என்று தெரியுமா? சிவதாண்டவங்கள் 108 உள்ளன. அதில் 12 தாண்டவங்கள் சிறப்பானவை, அனைவரும் அறியக்கூடிய. இந்த 18ம் அறிய வேண்டிய அற்புத பொக்கிசம். ஆனந்த தாண்டவம், சந்தியா தாண்டவம், சிருங்கார தாண்டவம், திரிபுர தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், முனி தாண்டவம், சம்ஹார தாண்டவம், உக்ர தாண்டவம், பூத தாண்டவம், பிரளய தாண்டவம், புஜங்க தாண்டவம், சுத்த தாண்டவம். இந்த 12 தாண்டவங்கள் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை, அதி முக்கியமான அற்புத பொக்கிசமானவை. சிவனின் பாதங்களை நாம் தஞ்சமடைந்தால் கவலையின்றி சந்தோஷமாகவே வாழலாம்.